என்ன அண்ணாமலை மேடம், டக்குன்னு பொறுப்பை தூக்கி உங்க மருமகள்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆமா, இத்தனை வருஷமா நான் தான் எல்லா பொறுப்பையும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போதைக்கு எனக்கு இதுல இருந்து ரெஸ்ட் தேவைப்படுது. அதனாலதான் என் குடும்பத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர் அந்த சுமையை ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். என் மருமக வான்மதி ஏத்துக்கிறேன்னு சொன்னா, அதனாலதான் அவ கையில பொறுப்பை கொடுத்திருக்கேன். ஏன், அதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குங்களா? நீங்க பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைங்க, அது உங்க தனிப்பட்ட விஷயம். நீங்க ஒரு முடிவு எடுத்தா அது கரெக்டா இருக்குன்னு நாங்க நம்புறோம். ஆனா இப்போ உங்க முடிவு தப்பா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க? மேடம், நீங்க இருக்கிற வரைக்கும் எங்க வியாபாரத்துல எந்த குறையும் இல்லாம இருந்துச்சு. இன்னைக்குதான் உங்க மருமக பொறுப்பை கையில் எடுத்திருக்காங்க. வந்த உடனே எங்க கிட்ட சொல்லாமலேயே எல்லா மெட்டீரியல் ரேட்டும் ஏத்திட்டாங்க மேடம். மேடம், நாங்க உங்களை நம்பிதான் வியாபாரம் பண்றோம். இவ்வளவு பெரிய டெக்ஸ்டைல்ஸ் வச்சிருக்கிற நீங்க சப்ளையராகவும் இருக்கீங்க. அதான் உங்க மேல இருக்கிற நம்பிக்கைக்காகவும் கடையோட பாரம்பரியத்துக்காகவும் உங்ககிட்ட இருந்து நாங்க துணியா வாங்கி நாங்கெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு இப்படி விலையாத்தினீங்கன்னா நாங்க எங்க மேடம் போறது? அந்த கேள்வியை கேட்க வேண்டியது அவங்க கிட்ட இல்ல, என்கிட்ட. நான் தான் வான்மதி. இன்னைக்கு இங்க நான் தான் பொறுப்புல இருக்கேன். நீங்க என்ன கேக்குறதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. இதுல கேக்குறதுக்கு என்னமா இருக்கு? சொல்லாம கொல்லாம விலையேத்திட்டீங்க, நாங்க எப்படி வியாபாரம் பண்றது? வியாபாரம்னு ஒண்ணு பண்ணும்போது அதுல லாபம் நஷ்டம்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? நாங்க உங்களுக்கு பொருள் கொடுக்கறோம், நீங்க எங்களுக்கு பணம் கொடுக்கறீங்க. அத நஷ்டத்துக்காக பண்ண முடியாது. இத்தனை நாள் நாங்க கொடுத்ததே நஷ்டத்துக்கு தான். இப்போ அப்படியே வியாபாரம் பண்ண முடியாது. நாங்க இப்ப கொடுக்கற விலை நியாயமான விலை. இந்த விலையில வேற எங்கேயும் உங்களுக்கு நல்ல பொருள் கிடைக்காது. அதனாலதான் நீங்க இத்தனை காலம் எங்களோட வியாபாரம் பண்ணியிருந்திருக்கீங்க. இதுக்கு மேலயும் நமக்குள்ள பிசினஸ் போகணும்னா இந்த ரேட்டுக்கு நீங்க எடுத்தா முடியும். இப்படி கட்டன் ரேட்டா பேசினா இப்படி பிசினஸ் இனிமே இப்படிதான் ரன் ஆகும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க பிசினஸ் பண்ணுங்க, இல்லனா ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க இப்படி பேசினா நாங்க மட்டும் இல்ல, எங்க கூட எல்லாருமே சேர்ந்து இந்த பிசினஸ கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்க இல்லனா எங்களை தேடி 100 பேர் வருவாங்க. எங்க மெட்டீரியல் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். இந்த பிரைஸ்ல மார்க்கெட்ல எங்கேயும் கிடைக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நீங்க எல்லாம் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க. பிசினஸ் இனி இப்படிதான் ரன் ஆகும். உங்களுக்கு விருப்பம்னா வாங்க, இல்லனா கிளம்புங்க.